இவளுடைய ஹஸ்பண்டோட ஒரு பழைய வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதில் மோதிர மாதிரி என்னமோ இருக்குன்னு சொல்லி பார்த்தா அது ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. அது ப்ரெஸ் பண்ண அடுத்த செகண்ட் அங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. உள்ளே பார்த்தா நிறைய பொண்ணுங்களோட பாடி ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. அது ஒரு ஐஸ் பாக்ஸ் மாதிரி எல்லாரோட பாடியும் இருக்குது. இதை பார்த்தோன்னே ஒரு பயந்துடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. ஏதோ தப்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட இவ அவளுடைய ஹஸ்பண்ட் வரத்துக்குள்ளே அங்கேருந்து தப்பிச்சலான்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்தா அவளுடைய ஹஸ்பண்டை உள்ளே வந்துடுறான். உடனே அவள் கட்டி பிடிச்சிக்கிறா. எதுவும் தெரியாத மாதிரி. இவளுடைய ஹஸ்பண்ட் என்னாச்சு ஏன் இவ்வளோ பயந்துருக்குன்னு சொல்லி கேட்குறா. இவ எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அந்த ரூமே ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கு. அங்க பாக்குறதுக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இதை பார்த்த இவளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. இருந்தாலும் அவன் எதுவும் மூஞ்சில காமிச்சிக்க மாட்டான். பின்னாடி இந்த இவளுடைய ஹஸ்பண்ட் உடனே அவளுடைய கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடறாரு. ஆனா அது எல்லாமே சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் பண்ணியிருப்பாரு. ஆனா இவ உண்மையிலுமே உன்னோட ரூம்ல ஒரு பார்த்தா அதெல்லாம் யாருன்னு சொல்லி கேட்கும்போது நீ எதுக்கு அந்த ரூமை ஓப்பன் பண்ணன்னு சொல்லி கேட்பாரு. இவளும் அப்ப அங்க இருக்கிறது எல்லாத்துமே நீ தான் கொன்னையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எல்லாமே ஒரு ஸ்டாச்சு தான், அதெல்லாம் பொண்ணுங்களே இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஆனா அது எல்லாமே உண்மை இல்லை. இவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாரு, இவர் ரொம்ப அழகா இருக்கிற எல்லா பொண்ணுமே லவ் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கிற எல்லா பொண்ணையும் லவ் பண்ணி அவங்களெல்லாம் இந்த வில்லாவுக்கு கூட்டிட்டு வருவாரு. அவங்களோட கொஞ்ச நாள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள எல்லாத்தையுமே கொண்டு அந்த வில்லாவிலே பதுக்கி வச்சிடறாரு. இதுதான் அவரோட வேலையா வச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் வெளியில யாருக்குமே தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விஷயத்தை அவர் அதிகமா பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அந்த பொண்ணு அவளை பார்த்துடுறா. அங்க நடந்தது எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவான்னா அந்த பொண்ணுமே கொண்டு அதே ரூமுக்குள்ள வச்சிருவாரு.